டெவலப்பருமே எப்படி நீங்கள் எங்கள் கம்பெனியில் ஜாப் எடுத்தீங்க? நான் சேலரி ரேஞ்ச் எப்படி இருக்கும் இங்கே ஃப்ரெஷருக்கு? உங்களுக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? இந்த ரோலுக்கு இப்போ வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் டூரேஷன் எடுத்துக்கிட்டு அந்த கோர்ஸ் எந்தளவுக்கு ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். வணக்கம், வெல்கம் பேக் டு சுமன் எம்பிஎம். இன்றைக்கி தேதிக்கு சென்னையில் 4000க்கும் மேற்பட்ட ஐடி கம்பெனிகள் இருக்கிறதா சொல்லப்படுது. சென்னையிலே ரொம்ப பழமையான ஒரு ஐடி கப்பான இந்தியாவிலே பழமையான ஐடி கப்புன்னு சொல்லக்கூடிய ஒலிம்பியா டெக் பார்க்கில் நிற்கிறோம். ஒர்க் பண்ணுற பீப்புள்கிட்ட எப்படி ஜாப் போகலாம் அப்படிங்கிற ஒரு சில ஐடியா, சேலரி, ஒரு சில இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். வாங்க போகலாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ ப்ரோ, உங்கள் பேர்? என் பேர் விஜய் ப்ரோ. ஓகே விஜய். விஜய், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா? நான் சாஃப்ட்வேர் டெஸ்டர் ப்ரோ. சாஃப்ட்வேர் டெஸ்டராக இருக்கீங்க. ஓகே, எவ்வளோ வருஷமாக நீங்கள் சாஃப்ட்வேர் டெஸ்டராக இருக்கீங்க? இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனி 1.5 இயர்ஸாக இருக்கேன். மொத்தமாக உங்களுக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? எனக்கு வந்து 6.5 இருக்குது. 6.5 இயர்ஸ். ஓகே, உங்களோட பேக்ரவுண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஜஸ்ட் பிசிஏ டிகிரி தான். சாஃப்ட்வேர் டெஸ்டராக கம்பெனியில் ஜாப் வாங்கினீங்கன்னு சொல்லலாமா? ப்ரோ, நான் காலேஜ் முடிச்சுட்டு இது பண்ணும்போது அரியரோட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பேக்லாக்லாம் கிளியர் பண்ணிட்டு அடிஷ்னலாக என்னோடய செல்ஃப் லேர்னில் வந்து நான் யூடியூப்லேயே டெஸ்டிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு சின்ன கம்பெனியை லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் ஜாப். ஓகே, அந்த ரோலில் எவ்வளோ சேலரி எதிர்பார்க்கலாம்? இப்போ என்னோடய இது வந்து இப்போ 15 lakh கிட்ட எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டுருக்கோம் என்னோடய இதுக்கு. ஓகே, இப்போ எந்த அளவு ஸ்கோப் இருக்குது சாஃப்ட்வேர் டெஸ்டருக்கு? எந்த அளவு ஸ்கோப் இருக்குது? டெஸ்டர்னு பார்த்தா நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க ப்ரோ. டெவலப்பர் மற்ற சாஃப்ட்வேர் இதில் வந்து கம்பேர் பண்ணும்போது டெஸ்டிங்க்கு வந்து நிறையவே கேண்டிடேட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவைலபிளாகவும் இருக்காங்க. ஃப்ரெஷர்ஸாகவும் வந்து டெஸ்டிங்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. காம்படிஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? டெஸ்டிங்க்கு வந்து நிறைய காம்படிஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஏஐ போயிட்டோம், நிறைய மாறிக்கிட்டே இருக்கிறனால டெக்னாலஜி நம்ம புதுசாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கும் நம்ம டெஸ்டிங்க்கும் நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. பட்டு மற்றதை கம்பேர் பண்ணும்போது டெஸ்டிங்க்கு அதிகமாக இருக்குது கேண்டிடேட்ஸ். ஓகே, இப்போ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? எந்த டொமைன் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு எது சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ நம்ம ஏஐ தான் இது பண்ணுற, மிஷின் லேர்னிங்கு, பைத்தான் அந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபரபுளாகவே இருக்கும். இப்போ நம்ம நல்லாவே டெக்னாலஜி ரொம்ப ஹையராகவே போயிட்டோம். முன்னாடி 16 to அந்த 15 கிட்டே இருக்கும்போது நம்ம நார்மலாகவே இருந்தோம். .NET, ரியாக்ட் அந்த மாதிரி மொபைல் இது. இப்போ அதுலேயே நம்ம நிறையவே மூவ் பண்ணிட்டோம். இப்போ ஏஐ தான் நிறைய ஒர்க் பண்ணுறாங்களே, எல்லாமே ஆட்டோமேஷனில் போயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு ஆள் வந்து நம்ம டெக்னாலஜி வைஸ் க்ரோ பண்ணாட்டி நம்ம ஒரு ஆள் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கு 3 பேர்கிட்ட யூஸ் பண்ணணும். நீங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். டெக்னாலஜி லேர்ன் பண்ணணும். உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? ஃப்ரெண்ட்லி ப்ரோ. நம்ம கம்பெனி ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஒர்க்கு முடிச்சிட்டா எல்லாமே முடிஞ்சிடும். டாஸ்க் டைமிங் அதெல்லாம் இல்லை, டாஸ்க்கு முடிக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போது சாஃப்ட்வேர் டெஸ்டராக வரணும் விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? கம்யூனிகேஷனில் டெவலப் பண்ணிக்கணும், க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், அனலைஸ் பண்ணணும். நம்ம ஒரு பார்த்த உடனே நம்ம அதில் என்ன இருக்குன்றதை இது பண்ணணும். க்ரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயுமே இது காமனாகவே கொஷினை இது பண்ணிட்டு தான் நம்ம அவுட்புட் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் கம்யூனிகேஷனுங்கிறது. அது வந்து ரொம்ப பெரிய லெவலில் எதிர்பார்க்க ரொம்பலாம் கிடையாது. நம்ம நார்மலாக கம்யூனிகேட் பண்ணுறது தான். இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? தட்ஸ் ஓகே, அவ்வளோதான். வேறு ரொம்ப பெரிய லெவல்லாம் யூஎஸ் அப்ராட்லாம் இல்லை. நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு புரிஞ்சனாவே அது பெட்டர் கம்யூனிகேஷன். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? என் பேர் ராஜேஷ். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ. ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் டெவலப்பர் அப்படி தானே? ஓகே, டெவலப்பருமே எப்படி நீங்கள் எங்கள் கம்பெனியில் ஜாப் எடுத்தீங்க? நான் இனிஷியலாக காலேஜ்லேருந்து கேம்பஸ் செலக்ட் ஆனேன். அங்கேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆகிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு கம்பெனிக்கு. கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேக்ரவுண்டில் என்ன டிகிரி இருக்குங்கிறது? எனக்கு 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ கரண்ட்லி. பிஇ குவாலிஃபிகேஷனு. நெக்ஸ்ட்டு சேது இன்ஸ்டியூட் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன், மதுரை காரியாப்பட்டியில். ஓகே, எப்படி நீங்கள் கம்பெனியை கண்டுபிடிச்சிங்க, எப்படி இங்கே ஜாப் வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இனிஷியலாக எனக்கு நான் காலேஜ் கேம்பஸ்லேயே செலக்ட் ஆனேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கம்பெனி மூவ் ஆகிருக்கேன். இப்போது எல்லாமே நாக்ரியில் இருந்து செலக்ட். ஃபஸ்ட்டு கம்பெனி தான் மெயின். அதெல்லாம் நிறையா லேர்னிங் பண்ணிட்டேன். அதை வச்சு தான் இப்போது எனக்கு ஹெல்ப் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு கம்பெனி மூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, நீங்கள் இப்போ டெவலப்பராக டெக்னிக்கலாக என்னென்ன ஸ்கில்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நான் ரியாக்ட் நேட்டிவ், அப்புறம் ரியாக்ட் ஜேஎஸ், அப்புறம் நெக்ஸ்ட்டு HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஃப்ரண்ட் எண்டுக்கு. ஓகே, நீங்கள் இப்போ ஃப்ரண்ட் எண்டில் ஒர்க் பண்ணுறீங்க? ஆமாம்மா, ஃபுல்லாக ஃப்ரண்ட் எண்ட். ஆமாம். ஓகே, அப்போ ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருக்கு எவ்வளோ சேலரி இப்போ எதிர்பார்க்கலாம்? ஃப்ரண்ட் எண்டில் 4 yearsக்கு ஒரு
18 to 20 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே லேக்ஸ் ப்ரோ. 18 lakhs to 20 lakh per annum. பெர் ஆனம். இந்த சேலரிங்கிறது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டீங்களா இல்லை எப்படி இருக்குங்க? இப்போது ஓகே தான். இப்போ வாங்கிட்டு இருக்க சேலரி ஓகே தான் எனக்கு. ஓகே, ஃப்ரெஷருக்கு நீங்கள் என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க? டெவலப்பராக வரணும், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக வரணுங்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் டிப்ஸ் கொடுப்பீங்க? ஃப்ரெஷருக்கு ஏதாச்சும் இன்டர்ன் மாதிரி பண்ணுறது தான் பெஸ்ட்டு காலேஜ் டைம்லேயே. நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்ட்டு உள்ளே வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க வெறும் நாலேஜ் மட்டும் இல்லாமல் அவங்க எதுவும் வெப்சைட்லாம் டெவலப் பண்ணணும், அவங்களாவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து. அப்போ தான் கண்டிப்பாக ஒர்க்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஃப்ரெஷராக உள்ளே வரவங்க எந்த ஸ்கில்லை சூஸ் பண்ணால் குயிக்காக உள்ளே வரலாம் ஐடிக்கு? இப்போது எல்லாம் ஏஐ தான் மாறிட்டுருக்காங்க. இப்போது ஏன்னா நிறையா ஏஐ வச்சு நிறையா இப்போது சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அதனால் டெவலப்பர் கொஞ்சம் வேலைலாம் லே ஆஃப் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ஏஐ படித்தா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்குது? எந்தளவு நல்லா இருக்குது? ஒர்க் லைஃப் பேலன்ஸு அப்பப்போ கொஞ்சம் ஒர்க் டைட்டாக தான் இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி ஃபுல்லாக ஒர்க் பண்ணாமல் கொஞ்சம் பேலன்ஸாக இருக்க தான் நல்லது. ஓகே, ஒர்க் ஹவர்ஸ் சொல்லலாமா? டெய்லி ஒர்க் ஹவர்ஸ் 9 hours தான். என் நேம் பிரவீன். கரண்ட்டாக என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் கரெக்டாக டெவாப்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிருக்கேன். கெயின்வெல் டெக்னாலஜிஸ், ஒலிம்பியா டெக் பார்க் கிண்டி. வருஷமாக சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க? 1 year நான் ஒர்க் பண்ணிருக்கேன் டெவாப்ஸ் இன்ஜினியரில். ஓகே, அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டில் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க? எந்த காலேஜில் படிச்சிங்கன்னு சொல்லுங்கள். நான் டிகிரி முடித்தது ஈரோடு வெள்ளாளர் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். அப்புறமே டிகிரி பிஇசியில் கம்ப்ளீட் பண்ணேன். டிகிரி இசிஇ பண்ணியிருக்கீங்க? இசிஇ. ஓகே, இப்போ ஐடிலங்கும்போது நீங்கள் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கில் கற்றுக்கிட்டு வந்தீங்களா? டெவலப்பர்னு சொல்கிறீங்களே, ஸோ ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ் எப்படி உள்ளே வந்தீங்கிறது? ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கோர்ஸ் பண்ணியிருந்தேன். அதான் டெவாப்ஸுக்கு கோர்ஸ் பண்ணியிருந்தேன். கோர்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாக்கரியில் லிங்க்டின்ல என்னோடய ப்ரொஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அதில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி கம்பெனியில் ப்ளேஸ் ஆனேன். டெவாப்ஸ் அப்படிங்கிற அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் டூரேஷன் எடுத்துக்கிட்டு அந்த கோர்ஸ் எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். 6 months கோர்ஸ் தான் ப்ரோ. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா டெவாப்ஸு, ஏடபிள்யூஎஸ் இது எல்லாமே தான் ஸ்டாண்டர்டு. அதைப்படி மிச்சம் எதுவும் பெருசாக அந்தளவுக்கு தெரில. ஏஐ பண்ணி புதுசாக ஏஐ வந்திருக்கு. ஸோ ஒரு 6 months டைம் எடுத்துச்சு. உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அட்மாஸ்பியரே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன்ஸ்லாம் எதுவும் இருக்காது. ஒர்க்கை கம்ப்ளீட்டாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. 1 year ஒர்க் பண்ணுறதா சொல்லுங்க. இப்போ ஃப்ரெஷராக சாஃப்ட்வேர் இன்ஜினியராக உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்டர்வியூ கிராக் பண்ண ஏதாவது டிப்ஸ் கொடுக்கலாமா நீங்கள்? டிப்ஸ் மீன்ஸ் நம்ம கொஞ்சம் போல்டாக இன்டர்வியூலாம் எல்லாமே எதுக்கும் பயப்படாமல், ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஃபியர்ஸ் இருக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுனால. ஸோ அந்த ஃபியர்ஸ் இல்லாமல் நம்ம ஃப்ளூயண்ட்டாக நீட்டாக பேசிட்டோம்னாலே மேபி செலக்ட் ஆகிடலாம் நீட்டாகவே. ஓகே, சேலரி ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியுமா? மேபி ஃப்ரெஷருக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். பேசிக்காக 3.5 lakh 3.5 lakh per annum வந்துடும். ப்ரோ எந்த அளவு ஸ்கோப் இருக்குது? ஸோ எப்படி இந்த டைமில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த டைமில் கொஞ்சம் டவுனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் தெரில. பட் ஆனால் நம்மளோட இன்டர்வியூவோட அட்டன் பண்ணுற ஒரு டேலண்ட்டில் தான் இருக்குது. என் பேர் வந்து பிரவீன். நான் வந்து டெஸ்ட் இன்ஜினியராக இருக்கேன் ஆட்டோமேஷனில். வந்து 4.5 years எக்ஸ்பீரியன்ஸ். என் நேம் ராகுல். 2 years ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் டெஸ்ட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். My name is Paul Pandian. நான் ஆட்டோமேஷன் டெஸ்ட் இன்ஜினியர். my experience வந்து 1.8 ஆட்டோமேஷன் டெஸ்ட் இன்ஜினியராக இருக்கும். முன்னாடி பேக்ரவுண்டில் உங்களுக்கு என்ன டிகிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். நான் வந்து பிசிஏ எம்பிஏ. எப்படி நீங்கள் இன்டர்வியூ கிராக் பண்ணீங்க, உள்ளே வந்தீங்கிறது? 2019 ஜாயின் பண்ணேன். அங்கே நான் ஜாயின் பண்ணும்போது முடிக்கல. அப்போ வந்து பிசிஏ தான் முடிச்சிருந்தேன். ஈவன் அரியர் கூட இருந்தது. அரியர் இருந்த சமயம் தான் கிளியர் பண்ணல. பட் ஆனால் நானும் என் ஃப்ரெண்டும் போய்ட்டு சும்மா தான் அட்டன் பண்ணோம். பேசிக்காக ஜாவாலேருந்து கொஸ்டின் கேட்டாங்க. இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்களான்னு பார்த்தாங்க. மெயினாக அதுதான் பார்த்தாங்க. ஜாவாலேருந்து நல்லா கொஞ்சம் ஓரளவு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோ. என்ன காலேஜில் நீங்கள் படிச்சிங்கன்னு சொல்லலாமா? நானா மதுராந்தகத்தில் ஸ்ரீ மாலோலன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். நிறைய ஆன் கேம்பஸ் ஹெல்ப் பண்ணிச்சா உங்களுக்கு வேலைக்காக? இல்லை. ஆட்டோமேஷன் டெஸ்ட் இன்ஜினியர் இந்த ரோலுக்கு இப்போ வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? ஏதாவது ஒரு லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். ஜாவா ஆர் பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்டு பெட்டர். பைத்தான் ஆர் ஜாவா ஸ்கிரிப்டில் ஸ்ட்ராங்காக, ஜாவா கூட ஓகே தான். ஏதோ ஒரு லாங்குவேஜில் ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான் இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் ஒரு புரிதல், ஒரு பேசிக்னு ஒன்று இருக்கும். எல்லா லாங்குவேஜுக்குமே பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் எந்தளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஈஸியாக இன்டர்வியூ கிராக் பண்ணிச்சேன். இன்டர்வியூ எத்தனை ரவுண்ட் இருந்தது? கிராக் பண்ண என்னென்ன டிப்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க? எனக்கு ஃப்ரெஷராக வந்து 2 ரவுண்டு தான் இருந்தது. ஒன்று வந்து ஹெச்ஆர் ரவுண்டு, இன்னொரு டெக்னிக்கல் ரவுண்டு. அவ்வளோதான் ஃப்ரெஷராக இருந்தப்போ. இங்கே எக்ஸ்பீரியன்ஸாக இந்த கம்பெனியில் 3 yearsக்கு அப்புறம் வந்தப்போ இங்கேயும் 2 ரவுண்டு தான் இருந்தது.
ஆமாம், ஃபஸ்ட் ரவுண்ட் ஹெச்ஆர், செகண்ட் ரவுண்ட் டெக்னிக்கல். சேலரி ரேஞ்ச் எவ்வளோ இருக்குங்கிறத சொல்லலாமா? சேலரி ரேஞ்செலாம் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ஃப்ரெஷர் லெவலுக்கு எப்போதுமே மேக்ஸிமம் 25, 18 to 25 மந்த்லி அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எம்என்சி எடுத்தோடனே ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேபி 40 வரலாம். பட் ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் இல்லை டெவலப் ஆகிட்டுருக்க கம்பெனிஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா 18 to 25 தான் மேக்ஸிமம். ஓரளவு நீங்கள் ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே 4 இயர்ஸ்க்கு மேலே வந்து உங்களுக்கு நிறையா ஸ்கில் இருக்குது, நாலேஜ் இருக்குன்னா அந்த ஸ்கில் அண்ட் நாலேஜை பொறுத்து நீங்கள் அப் டு 20 lakhs per annum ஆட்டோமேஷனில் வாங்குறவங்களாம் இருக்காங்க. கார்பரேட் உள்ளே வந்ததுக்கப்புறம் லேண்ட் பண்ணிக்கிறது நிறையா இருக்கும். ஸோ இப்போ குயிக்காக உள்ளே வரதுக்கு என்ன ஸ்கில் தேவை? குயிக்காக உள்ளே வரணும்னா நம்ம மெயினாக இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம், எந்த டொமைனில் ஃபோக்கஸ் பண்ணலாம்? ஏஐ தான். ஏஐ இப்போதைக்கு ட்ரெண்டாக தானே. ஸோ இப்போதைக்கு டிமாண்டு எது ட்ரெண்டோ அதுக்கு தான் டிமாண்ட் இருக்கும். ஏஐ ஃபஸ்ட்டு, உங்களுக்கு பைத்தான், ஏஐ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு ட்ரெண்டில் இருக்க டாபிக்ஸு. இப்போதைக்கு நீங்கள் உள்ளே வரணுன்னா பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட் இது 2, அப்புறம் ஏஐ கான்செப்ட்ஸு. டெஸ்டிங்கில் நீங்கள் வரணும்னு டெஸ்டிங்குள்ளே நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நிறையா செலினியம், ப்ளேரைட்டு, பப்பட்டீர் அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் டூல்ஸ், ஆட்டோமேஷன் டூல்ஸ், அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, இதெல்லாம் எங்கே லேர்ன் பண்ணிக்கலாம்? ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கலாமா இல்லை பெய்ட் கோர்ஸ் பண்ணணுமா? நீங்கள் பெய்ட் கோர்ஸ் பண்ணுறனாலும் பண்ணலாம், எல்லாமே யூடியூப்பில் இருக்குது, ஃப்ரீயாகவும் பண்ணிக்கலாம். அது எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஆஸ் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து எந்தளவுக்கு அதை புரிஞ்சுக்கிறீங்க, அதை எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? என் பேர் ஷிபு ப்ரோ. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? எவ்வளோ நாளாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் கெயின்வெல் டெக்னாலஜிஸுங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன் ப்ரோ. நான் பார்த்தீங்கன்னா டெவாப்ஸில் வந்து 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க? நான் கோயம்புத்தூரில் பிபிஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிற காலேஜ் படிச்சிருக்கேன். இந்த பிஇ மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. எப்படி இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாப் வாங்கினீங்கிற சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி டெஸ்டிங்கில் வந்து வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே டெவாப்ஸ்க்கு வந்து ஸ்கோப் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணி ப்ளேஸ் ஆனது தான் ப்ரோ. ஓவராலாக உங்களுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? ஓவராலாக எனக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ப்ரோ. டெவாப்ஸில் வந்து 1 year, டெஸ்டிங்கில் வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே, இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? இன்டர்வியூவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆகணும்னா இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோ. இங்கிலீஷ் நாலேஜ், அதுக்கப்புறம் ஏதாவது லாங்குவேஜ் அந்த மாதிரி தான். ஐடிக்குள்ளே நுழையிறதுனாலே ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பேசிக்காக தெரியணும்னு கேட்பாங்க. அந்த லாங்குவேஜ் வச்சு அந்த ஸ்கில்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கணும் ப்ரோ. மற்றபடி எதுவும் இல்லை. ஓகே, சேலரி ரேஞ்ச் எப்படி இருக்கும் இங்கே ஃப்ரெஷருக்கு? எந்த அளவுக்கு சேலரி இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னா ஒரு 3 lakhs ஸ்டார்டிங் இருக்கும் ப்ரோ. கொஞ்சம் ஒரு இந்த யூஎஸ் கம்பெனி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 4 lakhsலேருந்து 4 lakh 4.5 lakhsலாம் தருவாங்க. ஓகே, மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் உள்ளே வந்து தான் நிறைய லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி தானே? ஸோ நம்ம குயிக்காக உள்ளே வரதுக்கு இப்போ எந்த டொமைன் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்? டெவாப்ஸே இப்போ பார்த்தீங்கன்னா பீக்கில் தான் ப்ரோ இருக்குது. அதனால் டெவாப்ஸே ஃபைன் தான். ஓகே, டெவாப்ஸ் அந்த ஸ்கில்லை நம்ம எப்படி கற்றுக்கலாம்? எந்த பிளாட்ஃபார்மில் கற்றுக்கலாம்? ஃப்ரீயாவா இல்லை பெய்ட் கோர்ஸ் எதுவும் பண்ணணுமா? பெய்டாகவும் இருக்குது. பட் நான் வந்து இங்கே டெவாப்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷராக தான் வந்தேன். உள்ளே வந்ததுக்கப்புறமே எனக்கு எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே கம்ஃபர்டபுளாக ஃபைனாக போகுது ப்ரோ. ஃப்ரீயாக கோர்ஸ் பண்ணுறதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா இல்லை பெய்டு கோர்ஸ் பண்ணுறதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? பெய்டு கோர்ஸ் தான் ப்ரோ சஜஸ்ட் பண்ணுவேன். ஃப்ரீ கோர்ஸ்னால் அது செட் ஆகாது ப்ரோ. பெய்டுனா அவங்க நம்ம அமௌண்ட் கட்டுறதுக்காக அவங்க கிளியராக ஃபுல்லாக சொல்லி தருவாங்க. திரும்பவும் நம்ம போய் கேட்கும்போது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ரீ கோர்ஸுங்கிறது வந்து அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்காது ப்ரோ.